ஹலோ, வெல்கம் டு ரணிகா குக்கிங் சேனல். இன்றைக்கு நாங்கள் செய்து பார்க்க போகிறது ஈஸியான முறையில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வெட்டியை சூடு ஆட்டிட்டு அதுக்குள்ள எண்ணெயும் வெங்காயம் பச்சை மிளகாய் இது போட்டு நல்லா பொரிய விடணும். அதோடு சேர்த்து பெருஞ்சீரகம் வெந்தயம் கடுகு இதையும் போட்டு பொரிய விடணும். நல்லா பொரியட்டும். அங்கால நாங்கள் புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை வடித்து எடுத்து அதுக்குள்ள உப்பு மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கொள்ளணும். இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் தான் அதை விடணும். நல்லா கோல்டு கலராக பொரிஞ்சு வரட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் பொரியட்டும். நல்லா கோல்டாக பொரிஞ்சு வரட்டும். இந்த நல்லா பொரிஞ்சிட்டு இனி ஓகே. இனி எடுத்து நாங்கள் புளி தண்ணியை விடுவோம். நல்லா கரைச்சி போட்டு அதையும் விட்டு நல்லா மூடி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். நல்லா மூடி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச பிறகு நாங்கள் மீனை எடுத்து ஒன்றா போட்டு மெதுவாக கிண்டி விட்டுட்டு மூடி விடுவோம். நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா அவிஞ்சு நல்லா வந்துட்டுது. கொதித்து மீன் அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் என்ன செய்யலாம், தேங்காய் பால் கரைச்சி அதை எடுத்து நான் பவுடர் தான் என்கிட்ட இருக்குது. தேங்காய் பால் பவுடர் அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் விட்டு அதையும் விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி விட்டுருவோம். நல்லா மூடி நல்லா ஆவிய விடணும் மீனை. அதுக்கு பிறகு விறக்கிற நேரமாக பார்த்து தான் நீங்கள் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போடைக்கில் அந்த பச்சையாக போடைக்கு ஒரு வாசம் கொண்டு வரும். அப்போ கருவேப்பிலையை பச்சையாக போட்டுட்டு உடனே நல்லா மூடி விட்டுருவோம். மூடி லோவில் விட்டால் நல்லா அவிஞ்சி இதாட்டு நல்லா இதாக வேறு இந்த பாருங்கள் மீன் அப்படி வடிச்சிருக்கிற சொல்ல ஓகே. இந்த மீன் குழம்பை நல்ல சோறோடு சாப்பிடலாம், பானோட சாப்பிடலாம், புட்டோட சாப்பிடலாம். நீங்கள் விருப்பமானதோட சாப்பிடலாம். இந்த மீன் குழம்பை அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ ஓகே ரெடியாக போயிட்டுது. கருவேப்பிலை போட்டோன்னா லோவில் விடணும். ஆக கொதிக்க அடுப்பை குறைச்சி விட்டுருவோம். லோவில் விட்டால் நல்லா இருக்கும். லோவில் விட்டுட்டு மீன் குழம்பு ரெடி பாருங்கள். இப்போ அப்படி மீன் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு. செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான முறையில் இந்த மீன் குழம்பு 25 மினிட்டுக்குள்ளே செய்தாச்சு. ஓகே, பாய். பார்த்து எனக்கு சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்காட்டு. கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.